அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரமலான் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முஸ்லீம்ஸ் அப்படின்னு கிடையாது, எல்லாருக்குமே எல்லா நாளும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறையா டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். அதோட ரெசிபியும் இருக்கிறதுனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ரமலான் ப்ரிப்பரேஷன்லேயும் நிறையா டிப்ஸ் ஐடியாஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். முதல்ல ஒரு பாசிட்டிவாக பேரிச்சம்பழத்துலேருந்து நம்ம வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். இந்த தடவை தான் இந்த பிராண்ட் வாங்க சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வாங்கினது இல்லை. ஸோ ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனால் நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. நம்மளோட ப்ரிப்பரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். ஸோ ஜூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா விதை, சியா விதை, அப்புறம் பாதாம் பிசின், இது மூணுமே நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இது மூணுமே வேறு வேறு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ஊற வச்சு ஜூஸ்லேயோ இல்லைனா வந்து ஸ்மூத்தி, மில்க் ஷேக் இந்த மாதிரி எது பண்ணாலுமே நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே வித்தியாசம் என்ன அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. சப்ஜா விதை கருப்பு கலரில் இந்த மாதிரி இருக்கும், நம்ம ஊற வச்சு மட்டும்தான் சாப்பிட முடியும். சியா விதை வந்து கிரே வெள்ளை கலந்த மாதிரி இருக்கும். ஊற வைக்காமல் நம்ம வறுத்து பொடி பண்ணியும் சாப்பிட்லாம், ஊற வச்சும் சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணுறது சியா விதையை தான் நமக்கு அதிகமாக வெயிட் லாஸ் பண்ணோம். பாதாம் பிசின் நம்ம ஊற வச்சு தான் சாப்பிட முடியும். பாதாம் பிசின், சப்ஜா விதை ரெண்டுமே உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும். சப்ஜா விதையில் அதிகமான கால்சியம், வைட்டமின் இருக்குது, உடம்புல இருக்கக்கூடிய நச்சுலாம் வெளியாக்கும். ஆனால் சியா விதையில் ஒமேகா 3 ஃபைபர்லாம் நிறையா இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. ஒன்று மட்டும் வாங்கி ஒரே மாதிரி டேஸ்ட் பார்க்காம நான் மூணுமே வாங்கி வச்சுப்பேன். மூணுக்குமே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். ஸோ தேடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கண்டெய்னரில் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் கொஞ்சமாக சப்ஜா சீட் வந்து ஊற போட்டிருக்கேன், ஒரு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணது ஜவ்வரிசி. ஜவ்வரிசி நோம்பு டைமில் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஊற வைக்கணும், அது வேக வைக்கணும், டைம் எடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி செஞ்சும் நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம். அப்படி இல்லை டைம் சேவ் ஆகணும் அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி வறுத்துக்கணும். வறுக்கும் போது நான் 2 ஏலக்காய், இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு ஜவ்வரிசி. ஸோ 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை, அரைப்படுறதுக்காக அந்த சூடு ஏறுற வரைக்கும் வறுத்தா போதும். நான் எப்போதுமே இந்த மாதிரி ஜவ்வரிசி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுப்பேன், முழுசாக வாங்கியே வச்சுப்பேன். ஏன்னா ரெண்டுக்குமே டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஜவ்வரிசி தூள் பண்ணுறது மாத கணக்கில் கூட நமக்கு கெட்டு போகாது. அடுத்தது நான் செஞ்சது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம், முந்திரி ரெண்டுமே எடுத்திருக்கேன். ஸோ நட்ஸ் சாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயுமே இந்த மாதிரிலாம் விற்கும். இது வந்து நமக்கு ஈஸியாக அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே சாப் பண்ணி கொடுக்கும். அந்த டைமில் நம்ம கத்தி வச்சு சாப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கொஞ்சமாக 2 நட்ஸுமே வந்து சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே நீங்கள் பிஸ்தா பருப்பு சேர்க்கணும் அப்படின்னா கூட சேர்க்கலாம். கடல் பாசி, மில்க் ஷேக்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே அந்த கார்னிஷிங்காக போடுவோம் இல்லையா, அவங்களுக்குலாம் அந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் எடுத்து செய்யணுமே அப்படின்னு அலுப்பு பட தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டா நமக்கு எப்போல்லாம் வேணுமோ அந்த டைமில் எடுத்துக்கலாம். அடுத்து நான் பண்ணது கஸ்டர்ட் பவுடர். கஸ்டர்ட் பவுடர் கடையில் வாங்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை, வீட்டிலேயே நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். கடையில் வாங்குறதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏதாவது ஒரு கப் எடுக்கிறோம் அப்படின்னா மற்ற பொருளும் அதே கப்லேயே அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பால் மாவு, மில்க் பவுடர் இருக்கு இல்லையா, எந்த பிராண்ட் வேண்டாலும் சேர்க்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சோள மாவு, கார்ன்ஃப்ளவர், 1 கப் அளவுக்கு சீனி வந்து கம்மியாகவோ கூடவோ சேர்த்துக்கிறது நம்ம இஷ்டம். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக. ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்க்கலாம். நான் மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன், அதனால் ஒரு வித்தியாசமும் தெரியாது. மஞ்சள் தூள் சேர்க்குறதே உடம்புக்கு நல்லது தான், ஸோ அதுவே வந்து சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் வீட்டிலே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். மஸ்ட்டு ட்ரை. நிறைய ரெசிபி வந்து கஸ்டர்ட் பவுடர் வச்சு செய்யலாம். நான் எல்லாமே இஃப்தார் vlogல வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு ரெசிபி வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சமாக பாலில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கட்டி பிடிக்காது. இந்த பக்கம் 2 கப் அளவுக்கு பால் நல்லா காய்ச்சியிருக்கேன். தண்ணி கலக்காத பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும். 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ஜவ்வரிசி, அதையுமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் சின்ன சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன். கேரட்டுக்கு பதில் நீங்கள் வேறு என்னெல்லாம் சேர்க்கலாம், எப்போ சேர்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கேரட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஜவ்வரிசி வந்து நமக்கு ரொம்ப நேரம்லாம் வேகவே இல்லை. ஸோ நல்லாவே வெந்திருக்கும். உங்களுக்கு அந்த இதில் பாலில் பார்க்கும்போதே தெரியும், கண்ணாடி மாதிரி இருக்கும்.
கஸ்டர்ட் பவுடர் எப்போ சேர்த்தாலுமே நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். ஏன்னா சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இறுகி வர ஆரம்பிச்சிரும். ஸோ அதோட கைவிடாமல் கிண்டிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். திக்னஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். கூட சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா திக்காக இருக்கும். ஊற வச்சுருந்த சப்ஜா விதையோட காய்ச்சி வச்சுருந்த கஸ்டர்டையுமே சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு தனியாக பேர்லாம் எனக்கு தெரியாது, நானே செய்கிறது. கேரட்டுக்கு பதில் நீங்கள் எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சேவ் பண்ணலாம். ஜவ்வரிசி, கேரட், கஸ்டர்ட் பவுடர் அந்த பால் கூட சேர்ந்து நல்ல வாசமாக ஃபில்லிங்காக இருக்கும். இஃப்தாருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜவ்வரிசியோட அடையாளமே தெரியாது, ஆனால் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் நட்ஸு சேர்த்துருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் 1 மாதம் வரையும் வெளியிலேயே வச்சுருக்கலாம். நட்ஸை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்தது நம்ம வீட்டு குட்டீஸ்க்காக ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. எந்த மாதிரியான டிஷ் செஞ்சாலுமே டொமேட்டோ கெச்சப் கேட்பாங்க இல்லையா? ஸோ வீட்லேயே கடையில் வாங்குகிற கெச்சப் மாதிரி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு சில டிப்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும். மேலே இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியை கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதை விட இந்த தடவை எனக்கு பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. 1-2 டிப்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராம் பார்த்து ஃபாலோ பண்ணேன், ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா 4 பெரிய சைஸ் தக்காளியை மேலே தண்டு பகுதியை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸ் பீட்ரூட்லேருந்து பாதி பீட்ரூட்டை நான் அந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ கூடவே ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், ரொம்ப பெருசு கிடையாது, அதனால தான் நான் காட்டிட்டு கட் பண்ணுறேன். வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 4 தக்காளிக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் போதும். 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் சீனி. வெறும் நாட்டு சர்க்கரை மட்டும் கூட சேர்க்கலாம், கொஞ்சம் இனிப்பை தூக்கலாக காட்டினா நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால் நான் சீனியுமே கலந்து சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு வினிகர், 1/2 கப் அளவுக்கு தண்ணி. வினிகர் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நமக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். லெமன் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. எலுமிச்சப்பழ சாறு சேர்க்கறதுனால கூட ஒரு சில நேரம் கெட்டு போயிடுது. அதனால் வினிகரே முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சரியாக 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கும். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேணாம், நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1/2 கப் தண்ணியே போதும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு அரைச்சா தான் நமக்கு எல்லாமே நல்லா நைஸாக அரைஞ்சு வரும். வடிகட்டினதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்குது இல்லையா, அதையுமே நம்ம சேர்த்து தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் அதையும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளவர், சோள மாவு இருக்குது இல்லையா, சோள மாவு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 4 தக்காளிக்கு 2 டீஸ்பூன். கொஞ்சமாக அந்த வடிகட்டின தண்ணியை சேர்த்து மறுபடியும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். கண்டிப்பாக கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும், அப்போ தான் நமக்கு அந்த கடையில் வாங்குகிற டொமேட்டோ கெச்சப் மாதிரியே அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் அந்த காரமோ இனிப்புமா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தண்ணி வந்து நம்ம வடிகட்டின தண்ணி இருக்குல்ல, அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைனரில் மறுபடியும் வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது 1-2 தோல் அரைப்படாமல் இருந்தாலோ, அதே மாதிரி தக்காளியோட விதைலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நமக்கு ஸ்ட்ரைனர்லேயே தங்கிரும். இதை அப்படியே இந்த குக்கர்லேயே வச்சு நம்ம ஸ்டவ்வில் ஆன் பண்ணலாம். ஸோ நான் வீடியோக்காக வந்து தனியாக அந்த மாதிரி பேனில் காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேனில் வச்சு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் உங்களுக்கு வற்றி வரணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமே திக்காகி வந்துடும். கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏற்கனவே நமக்கு எல்லாமே வெந்துருச்சு. ஸோ மறுபடியும் வேக வைக்கணும்லாம் கிடையாது இல்லையா, அந்த திக்னஸ்க்காக மட்டும்தான் நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. 4 தக்காளிக்கே எனக்கு இந்த அளவுக்கு கெச்சப் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை டொமேட்டோ கெச்சப். ஏன்னா பிள்ளைங்க வந்து நம்ம செய்கிற ஸ்நாக்ஸ் எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாலும் சைடில் வந்து இந்த மாதிரி கெச்சப் வச்சு சாப்பிட்றாங்க இல்லையா. கடையில் வாங்குறது அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது, ஆனால் இவ்வளோ பர்ஃபெக்டாக எனக்கு இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. ஸோ கார்ன்ஃப்ளவர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா வினிகர் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாது. கொஞ்சம் இனிப்பாக வேணும் அப்படின்னா சீனி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்க்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக இருந்துச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நல்லா வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த கண்ணாடி பாட்டிலில் இருக்கிற ஈரம் எல்லாம் காய வச்சு அதுக்கப்புறமா எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாது. மறுபடியும் சொல்கிறேன், மஸ்ட்டு ட்ரை ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என் கூட கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுவீங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ கலருமே உங்களுக்கு பார்த்தா தெரியும்.
நீங்கள் வீட்டில் செஞ்சது அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இதே டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். அடுத்தது நான் பன்னீர் ரோஜா எடுத்திருக்கேன். அந்த ரோஜா பூவோட இதழ்கள் மட்டும் தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். கடையில் வாங்கும்போது பன்னீர் ரோஜான்னு கேட்டு வாங்குங்க, அதுதான் நல்லது, குளிர்ச்சியும் கூட. ஸோ காஞ்ச ரோஸ் பெட்டல்ஸ் வந்து விற்கிது ஆன்லைன்லேயுமே. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செய்கிறது இன்னுமே நல்லது. முதல்ல தண்ணியில் நல்லா அலசி எடுத்துடலாம். நீங்கள் எந்த கிளாஸில் பவுலில் ரோஜாப்பூ இதெல்லாம் எடுக்கிறீங்களோ அதுலேயே மற்ற பொருளாக அளந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே எடுத்திருந்தேன். ஸோ அதுலேயே வந்து மற்ற பொருளாக அளந்துக்கிறேன். 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸோட கலர் எல்லாமே நமக்கு அப்படியே மாறிடும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் தேவையில்ல. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா சின்ன ஸ்லைஸ் பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. பீட்ரூட்டோட கலர் இறங்கிட்டா போதும். பீட்ரூட் வேகணும், ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்லாம் நமக்கு தேவையில்லை. அப்புறம் பீட்ரூட்டோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக ஆகிடும், ரோஸோட ஃப்ளேவர் நமக்கு கம்மியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி கொதித்து கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். எல்லாத்தையுமே பிரித்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துருந்தோம்ல டிஃபன் பாக்ஸ், அதுலேயே நான் 1/2 பங்கு அளவுக்கு நுணுக்கி வச்சுருந்த வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸோ வெல்லம்க்கு பதில் நீங்கள் சீனியுமே சேர்க்கலாம். ஆனால் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு தேவையில்லை. அந்த ஒரு லைட்டான இனிப்பு இருந்தால் போதும். நமக்கு மில்க் ஷேக் போடும்போது ரோஸ் மில்க் கரைக்கும் போது வேணும் அப்படின்னா கூட எக்ஸ்ட்ராவாக சீனி சேர்த்துக்கலாம். ஆனால் சிரப்பில் வந்து நீங்கள் அதிகமாக சேர்க்க வேணாம். ஸோ அந்த சீனி அந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு எசன்ஸ் மாதிரி ஒரு பிசுபிசுப்பு தன்மை உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான், வீட்லேயே ரோஸ் மில்க் சிரப் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இது தான் நமக்கு ஒரிஜினலான ரோஸ் மில்க் சிரப். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடையில் வாங்குறதுல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து சேர்க்க மாட்டாங்க. அதிகமாக வந்து ஆர்டிஃபிஷியலான அந்த ஃப்ளேவரும் சீனியும் தான் அதிகமாக இருக்கும். எனக்கு இங்கே அந்தமானில் அந்தளவுக்கு அந்த பன்னீர் ரோஜா கிடைக்கல. ஸோ அதனால் தான் நான் கம்மியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி கம்மி அளவுலேயே செய்கிறது நல்லது தான். ஊற வச்சுருந்த சப்ஜா விதை, பாதாம் பிசின், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரோஸ் மில்க் சிரப், பால் சேர்த்து குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரிஜினல் டேஸ்ட் பண்ண அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கடையில் வாங்குகிற ரோஸ் மில்க் சிரப் எசன்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா இது ஒரிஜினல் சிரப். வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில வேலை எல்லாத்தையுமே ஒன்றா பார்த்து வச்சுட்டேன். கடையில் பஜ்ஜி மிக்ஸ் வாங்குறத விட கடலை மாவு வாங்கி நம்ம ரெடி பண்ணுற மிக்ஸு தான் நமக்கு நல்லதும் கூட, லாபமும் அதில் தான் அதிகமான குவான்டிட்டியும் இருக்கும். ஸோ அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஓமம் இருக்குது இல்லையா, ஓமம் வந்து ஒரு 2 டீஸ்பூன். ஏன்னா ஃப்ரை பண்ணுற பொருளுக்கெலாம் வந்து ஓமம் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் கையில் கசக்கி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோடாப்பூ, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டைமில் பஜ்ஜி, போண்டா இல்லை பக்கோடா எது போடுறதா இருந்தாலும் சட்டுன்னு எடுத்து இதில் தண்ணி மட்டும் சேர்த்து கரைச்சிட்டா போதும். இஃப்தார் டைமில் ஒன்று ஒன்றா தேடிட்டு இல்லாமல் இந்த மாதிரி முதல்ல ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு, அப்போ தான் ஞாபகம் வருது நான் அரிசி மாவு சேர்க்கவே இல்லை. 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். முன்னாடியே செஞ்சு வைக்கும் போதே நமக்கு 1-2 பொருள் மறந்துடுது. இஃப்தார் டைமில் ஏதாச்சும் கூட குறைச்ச போயிடும் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு 2மே உரித்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்படி செய்கிறது ஹெல்த்தி கிடையாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வைக்கல, தோல் மட்டும்தான் உரித்து வைக்கிறோம். நார்மல் டேஸில் நானும் அதிகமாக இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். ஸோ நோம்பு டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு, வடை சுடுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டைமில் மட்டும் நான் ஃபாலோ பண்ணிப்பேன். அதுவும் 1 மாதம் வர்ற மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன். 1 வாரம் 10 நாளுக்குள்ளே காலி பண்ணுற மாதிரி பார்த்துட்டு மறுபடியும் அடுத்த 10க்கு ரெடி பண்ணிப்பேன். ஸோ இப்போ வீடியோ பர்பஸ்க்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். நான் இந்த வீடியோவில் காட்டினது எல்லாம் ஒன்று கம்மியாக காட்டியிருக்கேன் இல்லையா, காலியானது எல்லாத்தையுமே மறுபடியும் நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் செஞ்சு வைக்கணும். கடலை மாவு மிக்ஸ் வந்து வெளியில் வச்சுட்டு வெங்காயம், பூண்டு 2மே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கையோட வீட்டில் பிரியாணி மசாலா கம்மியாக இருந்துச்சு, அதையுமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். வீட்டில் தான் செய்வேன், எப்போதுமே கடையில் வாங்குறது கிடையாது. ஜாதிக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை இந்த மாதிரிலாம் சேர்க்க மாட்டோம். 3 பொருள் மட்டும்தான் சேர்த்து அரைப்போம். பிரியாணி செம்ம வாசமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்
பட்டை 40 கிராம், கிராம்பு 20 கிராம், ஏலக்காய் 20 கிராம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் பாதி அளவு இல்லைனா கம்மியாக வச்சு செய்யுங்க. சில பட்டைலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ஒரு 5 கிராம் பட்டையோட கணக்கு வேண்டாம் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா அதிகமாகலாம் வறுக்கக்கூடாது. அந்த சூடு ஏறுற வரையும் தான் வறுக்கணும். நல்ல வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா அந்த சூடு இருக்கும் போதே கூட அரைச்சிடலாம். வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நல்லா வறுத்துட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் மாறிடும். லைட்டாக வறுத்துட்டு அரைச்சிட்டேன். இது பிரியாணிக்கு அப்படின்னு கிடையாது. மட்டன் கறி, சிக்கன் குழம்பு, சேமியா பிரியாணி இந்த மாதிரி நிறையா ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். சில பேர் பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு அப்புறம் நைட்டில் சாப்பிட மாட்டாங்க. சில பேர் வந்து சாப்பிட்டுட்டு படுப்போம் இல்லையா. இங்கே வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் நைட்டில் சாப்பிட மாட்டாங்க. நானும் பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்டு தான் படுப்போம். ஏதாவது 1-2 சாப்பிட்றது. நார்மலாக இட்லி தோசைக்கு பதில் இந்த மாதிரி சிறுதானியம்லாம் நம்ம நோம்பு நேரத்தில் அதிகமாக எடுக்க மாட்டோம். ஸோ அப்போ தான் அந்த டிப் வந்து நான் யோசிச்சு பார்த்தேன். இதுக்கு முன்னாடி செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நோம்பு நேரம் அப்படின்னு கிடையாது. எல்லா நேரத்துலையும் இந்த டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒன்று ஒன்றா தேடி தேடி எடுக்கணும் அப்படின்னு தேவையில்லை. நான் 7 பொருள் சேர்த்துருக்கேன். எல்லாமே சரி பங்கு சேர்த்துருக்கேன். அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சாமை, குதிரைவாலி, திணை அரிசி, வரகு, பச்சை பயிர், வெள்ளை கொண்டக்கடலை, ராகி இது எல்லாமே சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு பதில் நீங்கள் வந்து கம்பு, ராஜ்மா, கருப்பு கொண்டக்கடலை இந்த மாதிரி கூட சேர்க்கலாம். எனக்கு இது போதும் அப்படிங்கிறதுனால நான் இதை மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நமக்கு வந்து மல்டிகிரைன் மிக்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு ட்ரையலுக்காக சொல்கிறேன். நீங்கள் எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ, இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு இந்த மிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே அளவுக்கே வந்து இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 4ல் 1 பங்கு உளுந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொல்கிற அளவு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ மொத்தம் 2 கிளாஸ் அளவுக்கு நமக்கு அரிசி ஆயிடுச்சு. 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்து ஆயிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். நல்லா 4-5 தடவை தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5-6 மணி நேரம் ஊற போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஊறி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லேயே, கிரைண்டர்லாம் தேவையில்லை, மிக்சியிலேயே அரைச்சிட்டு அந்த ஊற வச்சுருந்தா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நைட்டில் ஊற வச்சு காலையில் அரைச்சிங்கன்னா அன்றைக்கி நைட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் நல்லா அரைச்சிட்டு உப்பு சோடாப்பு கலந்து வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்காக நான் கம்மியான அளவில் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கூட அரைச்சிட்டு ஒரு 3-4 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதில் ஹை ப்ரோட்டீன், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நைட்டில் ஹை ப்ரோட்டீன் எடுக்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க. 1-2 சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாது. ஸோ தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணுமே அப்படின்னு நான் இட்லி, தோசை 2மே செஞ்சு காமிச்சிருக்கேன். 2மே பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டிப்ஸ் வந்து இது தான். ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக நானும் நைட்டில் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா 1-2 சாப்பிட்டா கூட ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா. நம்ம தனித்தனியாக வச்சுருக்கிறத விட இந்த மாதிரி மிக்ஸாக ஒன்றா வச்சுருக்கிறதுனால பார்க்கும்போதே அழகாக நமக்கே ஒரு ஆர்வமாக இருக்குது. சரி இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாம் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது ஒன்று இல்லை அப்படின்னா கை முறிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இது இருந்துக்கிட்டே இருக்கணும் கையில். அரைக்கிறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. தண்ணி அறவே சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். 2வது டிப், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கலாம். 3வது டிப், இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு. நான் அரைக்கும் போதும் ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கவே மாட்டேன். இந்த ஒன்று இருந்துட்டாலே நமக்கு பாதி பாரம் குறைஞ்ச மாதிரி. அடுத்தது ஒரு டைம் சேவிங் டிப் தான் பார்க்க போகிறோம். இது கூடவே நான் ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 10-15 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப சூடு வரணும் அப்படின்னு தேவையில்லை. அந்த சூடு லேசாக இருக்கும் போதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். அரைக்கும் போது நீங்கள் எந்த அளவுக்கு நம்பரில் விட்டு நல்லா அரைச்சிங்க அப்படின்னா நல்லா தூளாயிரும். ஸோ இதுதான் நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நீங்கள் நல்லா தூளாக்கிட்டீங்க அப்படின்னா காரம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணலை, என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. எல்லா வகையான ஸ்நாக்ஸ்க்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மசாலா மிக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு, இப்போ நீங்கள் எதில் அளந்தாலுமே சரி, சில்லி ஃப்ளேக்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் கம்மியாக மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 பங்கு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்த அதே அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த அளவு மசாலாவுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் கையில் கசக்கி சேர்த்துருக்கேன். இப்படி ஒரு மசாலா மிக்ஸ் ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா வகையான ஸ்நாக்ஸ்க்குமே இதுலேருந்து 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் நம்ம எடுத்துருக்கிற பொருளுக்கு தகுந்த மாதிரி சேர்த்தா போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா கட்லெட், கபாப், ஸ்ப்ரிங் ரோல், சமோசா இந்த மாதிரிலாம் செய்கிறோம் இல்லையா. ஏதாவது ஒரு ஸ்டஃபிங் பண்ணுறோம் அப்படின்னா கூட
இந்த மசாலாலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் சேர்த்தா உங்களுக்கு தாராளமாக போதும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் காரம் மட்டும் அந்த மிளகுத்தூள் சேர்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர், இல்லைனா சாட் மசாலா அதை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த 4 பொருளுமே பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஸ்நாக்ஸ்க்குமே நம்ம பொதுவாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும் அப்படின்னா கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், ஆம்ச்சூர் பவுடர், அப்புறம் இன்னொன்று என்னது சாட் மசாலா, இது 4 மட்டும் தான் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம எதுக்காவது டிஃப்ரென்ஸ் தெரியணுன்னா வேணும்னா சேர்த்துக்கலாம். மற்றபடி எல்லா ஸ்நாக்ஸ்க்குமே இது பொருந்தும். ஸோ நம்ம இஃப்தார் டைமில் ஒவ்வொரு டப்பாவாக திறந்துக்கிட்டு எந்த ஸ்நாக்ஸ்க்கு எதை போடுறது அப்படின்னு கன்ஃபியூஷன் இல்லாமல் இந்த ஒரு பொருளை நீங்கள் எல்லா ஸ்நாக்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நல்லா ஒரு 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா பேஸ்ட்டாக மசிச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சேன், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மசாலா மிக்ஸ்லேருந்து ஒரு அரை டீஸ்பூன். எப்போதுமே கட்லெட் கபாபுக்கெலாம் மசாலா அதிகமாக சேர்க்கக்கூடாது, கம்மியாக தான் சேர்க்கணும். அந்த ஃப்ளேவர் நமக்கு கம்மியாக தான் காட்டணும். ஸோ கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ கட்லெட் இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு காய்கறியை பொடுசாக கட் பண்ணணும். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா மிக்ஸ் இப்போ பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியும், ஆனால் இஃப்தார் டைமில் நம்ம அவசரமாக செய்யும் போதோ இல்லை ஒவ்வொரு டப்பாவாக திறந்து கவுண்டர் டாப்பில் வச்சு மறுபடியும் மூடி வைக்கிறதுக்கு பதில் என்ன போடணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷனே இல்லாமல் எல்லா ஸ்நாக்ஸ்க்குமே ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும். சில்லி ஃப்ளேக்ஸே காரமாக இருக்கும், அதனால் மிளகுத்தூள் சேர்க்கும் போது மட்டும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளோட சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு மசாலாலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நடுவில் மொசரல்லா சீஸ் வச்சுருக்கேன். நான் துருவுனது தான் வச்சுருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் க்யூப் மாதிரி இருந்தால் அதை கூட வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம பொட்டேட்டோ சீஸ் பால் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பக்கம் பிரெட் கிரம்ஸ் வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு. நானும் ஃபஸ்ட் டைம் கோதுமை மாவு போட்டு பார்த்தேன், பர்ஃபெக்டாக தான் இருக்குது. நம்ம இந்த கட்லெட்டை ஒரு தடவை நனைச்சி எடுக்கிறதுக்கு மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவும் தாராளமாக சேர்க்கலாம். டேஸ்ட்லாம் ஒன்றுமே டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸோ நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு அப்புறம் பிரெட் கிரம்ஸ்லேயும் ஒரு தடவை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டேன். நிறைய ரெசிபியோட பேர்லாம் தெரிஞ்சிருப்போம், வேறு வேறையாக இருக்குமோ அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது செய்கிற மெத்தட் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு மசாலா வச்சு வேறு என்னெல்லாம் ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறத என்னோடய இஃப்தார் வ்ளாகில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ அதோட பார்த்திங்கன்னா சீஸ் பால் எல்லாமே இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா கூட பொரிச்சுக்கலாம். ஸோ நமக்கு மேக்கன் ஃப்ரீஸ் பண்ணி பழக்கமே கிடையாது, சின்ன வயசுலேருந்து பார்த்ததும் இல்லை, செய்யாத ஒன்று செய்கிறதுக்கும் விருப்பமும் கிடையாது. ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணலை. நாங்கள் வீட்டில் யதார்த்தமாக என்ன செய்வோமோ நோம்பு டைமில் அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போதுமே இந்த மாதிரி கட்லெட்டோ இல்லைனா சீஸ் பால் இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். சிம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது அப்படியே எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும், வெடிப்பு விட ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் பிரெட் கிரம்ஸ்லாம் உதிர்த்து போயிடும். ஸோ எல்லாமே நமக்கு வேக வச்ச பொருள் தான் இல்லையா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் கோல்டன் கலரில் நமக்கு கிடைக்கும். பொட்டேட்டோ சீஸ் பால், அது கூட வீட்டில் செஞ்சுருந்த கெச்சப் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னாலே நம்ப மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட ரமலான் ப்ரிப்பரேஷனில் மேக்கன் ஃப்ரீஸ் ரெசிபீஸ்லாம் இருக்காது, செஞ்சு பழக்கமும் இல்லை, செய்கிறதுக்கு விருப்பமும் இல்லை. 1-2 நாள் ஏதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ருப்போம், ஆனால் அதிக நாளாக செஞ்சு வச்சு சாப்பிட்டு பழக்கம் இல்லை. நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ரமலான் முபாரக். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.